ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மும்பையிலேருந்து எலிஃபெண்டா கேவ்ஸ்க்கு போன ட்ரிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து எலிஃபெண்டா கேவ்ஸ் போக ரூ. 260 டிக்கெட் வாங்குறாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இந்த மாதிரி போட்டில் தான் போக வேண்டியிருக்கும். போட்டில் மேலே மாடியில் போகிறதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூ. 10 கூட வாங்குறாங்க. போட்டில் ஏறணுமே எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம அதை போட்டுக்கிட்டு தான் அதில் ட்ராவல் பண்ணணும். போட் கிளம்புறதுமே நம்ம கடலுக்குள்ளாடி நிறைய போட்டை பார்க்க முடியும். இந்த போட் எல்லாமே எலிஃபெண்டாக போகிறதுக்காக வந்து நிற்கிற போட்டு தான். நம்ம போட் கிளம்புனதும் ஒவ்வொரு போட்டாக இந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து பயணிகள் ஏற்றிட்டு எலிஃபெண்டா கேவ்ஸுக்கு கிளம்பிடும். நம்ம போட் கிளம்புனதுமே கடலுக்குள்ளாடி போனதும் இந்தியா கேட்டும் தாஜ் ஹோட்டலும் அது ஓபராய் ஹோட்டலில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கடலுக்குள்ளே இருந்தது பார்க்குறதும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்க்குறதும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்படியே தான் கடலுக்குள்ளாடி போகும்போது போட் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். நம்ம கடல் அலையில் மெதுவாக அந்த போட்டு போகும்போது அது ஒரு இனிமையான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து எலிஃபெண்டா கேவ்ஸ் போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். போட் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். போகும்போதே நம்ம நிறைய கப்பல்களை பார்க்க முடியும். கடலில் போகும்போது நிறைய கப்பல்களை பார்த்துட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக தான் இருக்கும். நம்ம நார்மலாக கப்பலை பக்கத்தில் பார்க்க முடியாது, ஆனால் இந்த போட்டில் போகும்போது கப்பலை பக்கத்தில் பார்க்குற ஒரு சான்சஸும் இருக்குது. இந்த போட் ட்ராவல் பெரியவங்களை விட சின்ன பிள்ளைங்களை ரொம்பவே எக்ஸைட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா கடலில் போகும்போது கப்பல்களை மிக அருகில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த போட் அலையில் மேலேயும் கீழையும் ஏறி எழும்பி போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எலிஃபெண்டா போகும்போது காஸ்கோ ஷிப்பிங்கிற இந்த ஒரு கப்பலை பார்த்தேன். இந்த கப்பல் மெதுவாக போயிட்டு தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிற்கிற மாதிரி இருந்தாலும் அது கடலில் மெல்லமாக மூவ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அப்படியே பல இடங்கள்லையும் அந்த கப்பல்கள் வேறு கப்பல்களை நிற்பாட்டி போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. நான் பார்க்குற மாதிரி நிறைய கப்பல்கள் அங்கங்கே நிற்பாட்டி விட்டுருந்தாங்க. இந்த மாதிரியே பல பயன்பாட்டுக்குள்ளே பல கப்பல்களை பார்க்க முடிஞ்சிச்சு. மும்பை ஹார்பருக்கு உள்ளாடி போகாமல் ஹார்பருக்கு வெளியே நிப்பாட்டி விட்டு அந்த கப்பல்களை இது மாதிரி நிறையவே பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே நாங்கள் கடலில் முன்னேறி போகும்போது இந்த ஒரு கப்பலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கப்பல் பார்க்குறது எனக்கு ரொம்ப அழகாக பட்டுச்சு. அதோடய ஃப்ரெண்ட் வியூவில் அந்த கப்பலை பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து எலிஃபெண்டா கேவ்ஸ் போகிறதுக்கு 11 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த 11 கிலோமீட்டர் தூரத்தை நாம் கடந்து போக 45 நிமிஷம் ஆகுது. இந்த எலிஃபெண்டா கேவ்ஸோட இன்னொரு பெருமை என்னன்னா, யுனெஸ்கோ வந்து இதை ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாட்டு அறிவிச்சிருக்காங்க. அப்படியே கடலில் தொடர்ந்து முன்னேறி போகும்போது தான் இந்த பெரிய கப்பலை பார்க்க முடிஞ்சிச்சு. இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்பவே பெரிய கப்பலாக தான் இருக்குது. பார்க்கவே ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு ஜெயண்டிக் லுக் கொடுக்குது, ஜெயண்டிக் ஃபீல் கொடுக்குது அந்த கப்பல். நான் இதுக்கு முன்னாடி எலிஃபெண்டா கேவ்ஸ் வந்திருந்தாலும் அது ரொம்பவே வருஷத்துக்கு முன்னாடி ஆனதால் இன்றைக்கி எலிஃபெண்டா கேவ்ஸ் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபீல் ஒரு ரொம்பவே சூப்பர் ஃபீலாக தான் இருக்குது. நீங்கள் அதை தூரத்தில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹார்பரோட கட்டமைப்புகள். ஹார்பரை நீங்கள் தூரத்தில் கிளியராக பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த கப்பல்கள் நிறைய நிற்கிறதையும் அங்கே பார்க்க முடியும். நம்ம கடலில் இன்னும் முன்னேறி போகும்போது ஆப்போசிட் சைடில் வர ஒரு போட்டை பார்க்க முடியுது. இந்த போட் அங்கே அந்த எலிஃபெண்டா கேவ்ஸ்லேருந்து பயணிகளை ஏற்றிட்டு கரைக்கு போயிட்டு இருந்த போட். அப்படியே நம்ம மூவ் ஆகி போகும்போது தூரத்தில் தெரிகிற அந்த பிரிட்ஜ் தான் அட்டல் சேது பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து மும்பையையும் நவி மும்பையையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய பிரிட்ஜாக இருக்குது. அதுவும் ரீசெண்டாக கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜாகவும் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ எலிஃபெண்டா கேவ்ஸோட அந்த போட் போய் நிற்கிற அந்த பிளேஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எலிஃபெண்டா கேவ்ஸோட அந்த ஐலண்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் எலிஃபெண்டா கேவ்ஸில் போட் நிப்பாட்டி விடுற இடம்.
இங்கே அந்த போட்டை நிப்பாட்டி விடுறதுக்காக நிறைய பிளேசஸ் வச்சுருக்காங்க. ஒரே நேரத்தில் நிறைய போட் வந்தாலும் நிப்பாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அப்படியே ஒவ்வொரு போட் நிப்பாட்டுற இடத்துலையும் படியெல்லாம் கட்டி அதுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் வந்த போட்டு நிப்பாட்டி விடுற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு. இனி அப்படியே ஏதாச்சும் ஒரு போட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி விடுறது மட்டும்தான் பேலன்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் நேரமாகவே நாங்கள் இந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்கோம். அவங்க இன்னும் போட்டை நிப்பாட்டுறதுக்குள்ள இந்த பெர்மிஷன் இன்னும் கொடுக்கல. அவங்க அந்த இடம் இந்த இடம்னு சொல்லி ஒவ்வொரு பிளேஸாக மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க இன்னும் எங்களை லேண்ட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பை கொடுக்கல. ஸோ சீக்கிரமாகவே லேண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நேரமாகவே இந்த அண்ணா இந்த கயரை கையில் வச்சுருக்காங்க. இந்த கயரை அவங்க கையில் கொடுத்தா தான் அவங்க அதை வாங்கி கட்ட முடியும். அவங்க வாங்காததாலையும் இந்த பிளேஸ் இன்னும் சொல்லாததாலையும் இந்த போட் இன்னுமே லேண்ட் ஆகலை. இதை பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் கயரை வச்சுட்டே இருக்காங்க. இந்த கயரை இப்போ இங்கே கொடுத்துட்டாங்க. அவங்க அதை கெட்டின பிறகு தான் கெட்ட மாட்டாங்க, அதை லைட்டாக ஜஸ்ட் சும்மா ஒரு கொக்கி மாதிரி போட்டிருக்காங்க. அது வழியாக தான் அந்த போட்டை பிடிச்சி அந்த கரையில் கெட்டுறாங்க. ஒரு வழியாக போட்டில் இருந்து கரையில் லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகி கொஞ்சம் தூரம் இங்கே நடந்து போய் தான் எலிஃபெண்டா கேவ்ஸை நம்ம ரீச் ஆக முடியும். நம்ம போகிற வழியிலேயே கரும்பு ஜூஸ், சாப்பாடு போன்ற எல்லா வகையான சாதனங்களும் அவைலபிளாக தான் இருக்குது. அப்படி நம்ம இங்கேருந்து நடந்து போகிற வழியிலே டாய் ட்ரெயினும் இருக்குது. டாய் ட்ரெயினுக்கு தனியாக டிக்கெட் எடுத்தால் தான் நம்ம போக முடியும். நான் போகும்போது டாய் ட்ரெயின் அந்த இடத்துல இல்லாததால் நான் நடந்தே போயிட்டேன். நடந்து போகிறதும் ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த எலிஃபெண்டா கேவ்ஸ் இருக்கிற அந்த மலைகள். நீங்கள் மேலே இருந்து கூட இங்கே பார்க்கும்போது இந்த போர்ட் அவ்வளோ கிளியராக தெரியும். நீங்கள் இதை நடந்து போகும்போது இடது பக்கத்தில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும். இதுதான் அந்த டாய் ட்ரெயின். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நடந்து போகாமல் ரொம்ப ஈஸியாக போகணுன்னு சொன்னால் இந்த டாய் ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான் அந்த டாய் ட்ரெயின் வரும். இதில் அது நம்ம கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும். இது ஒரு மலை ஏறுறது தான். ஸோ மலை ஏறுறதுன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக அதுக்கான படியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஹில் ஏறுற மாதிரி மேலே தான் ஏறி ஆகணும். ஸோ வயசானவங்க எல்லாம் ஏற முடியாதுன்னு கிடையாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். நாம் போகிற வழியிலே பல வகையான கைவினை பொருட்கள் வச்சுருக்காங்க. அப்படியே பல வகையான சிற்பங்கள் வச்சுருக்காங்க. எலிஃபெண்டா கேவ்ஸோட அந்த மானுமெண்ட்ஸ்னு சொல்கிறான், ஒரு நினைவு சின்னம் மாதிரி உள்ளது வச்சுருக்காங்க. யானையோட சிற்பம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கல்லில் செதுக்கப்பட்ட பல வகையான சிற்பங்களை நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ லவ் எலிஃபெண்டா, ஐ லவ் மும்பைன்னு எழுதின பல வகையான பொருட்களையும் வச்சுருக்காங்க. நீங்கள் எலிஃபெண்டா கேவ்ஸ்குள்ளாடி போன பிறகு பார்க்குற முதல் கேவ் இதுதான். இந்த கேவுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது. இந்த கேவோட மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். இந்த கேவ்ஸ் எல்லாமே மலையை குடஞ்சி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே பாறையின் கீழே தான் பண்ணியிருக்காங்க. இந்த குகைக்குள்ளாடி இது மாதிரி பல பில்லர்ஸை பார்க்க முடியுது. எல்லாமே சிற்பிகள் ஒரே மலையில் செதுக்கியிருக்காங்க. இந்த குகைக்குள்ளாடி இது மாதிரியே பல ஹிந்து கடவுளோட சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அதில் பலதும் சேதப்படுத்தவும் பட்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு வந்த முதல் கேவோட சைடு என்ட்ரன்ஸ் தான் இது. இந்த வழியை போனால் தான் அதோட சைடு என்ட்ரன்ஸுக்கு போக முடியும்.
இதான் நீங்க பார்க்குறது அந்த குகை. அந்த குகையோட இன்னொரு என்ட்ரன்ஸ் தான் இது. அந்த குகையில பார்த்தா அதே பில்லர்ஸ் தான் இந்த பில்லர்ஸும். இது எல்லாமே ஒரே மலையின் கீழ செதுக்கப்பட்டிருக்கு. நீங்க இத பார்க்குறது தான் இங்க இருக்கிற 2வது குகை. வாங்க அந்த குகைய போய் பார்க்கலாம். இந்த குகைக்கு முன்னாடி 4 பில்லர்ஸ் இருக்கே தவிர, இந்த குகைக்குள்ளாடி வேற எதுவுமே கிடையாது. இங்க இருக்க சிற்பங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. இந்த கேவ்ல இருக்கிற எல்லா குகையிலயுமே ஒரு சிற்பம் கூட இல்லாத அளவுக்கு ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சிற்பம் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு அத ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற அடுத்த கேவ் இதுதான். இதுவுமே தனியா இருக்கிற ஒரு மலைய தான் குடஞ்சு இந்த மாரி சிற்பம் அமைச்சிருக்காங்க. அதுக்காக இது மாரி பில்லரும் போட்டிருக்காங்க. இங்கேயுமே உள்ளாடி போய் பார்க்கும்போது எந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சிற்பம் இல்ல அப்படின்னு உள்ள கண்டிஷன் தான் இருக்கு. அப்படியே நாம அந்த கேவ பார்த்துட்டு வரும்போது இருக்கிற அடுத்த கேவ் தான் இது. இந்த கேவ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு பார்க்கவே. இதுவும் மலையில தான் கொடஞ்சு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் டோர் மாரி பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. அப்படி அந்த கேவ பார்த்துட்டு இன்னும் அடுத்த கேவுக்கு போறதுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட இந்த கேவ பார்த்துரலாம். இந்த கேவுக்கு வெளியிலேயே செவுருல சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. அப்படியே அந்த கேவ பார்த்துட்டு அடுத்த கேவுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். போற வழியிலே அந்த ஹார்பரோட வியூவ இங்கேருந்து பார்க்க முடியுது. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எலிஃபண்டா கேவ்ஸ் இருந்து தான் நம்ம இந்த ஹார்பர இப்ப பார்த்துட்டுருக்கோம். நீங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அங்க ஹார்பர்ல போட் மீன்ஸ் ஷிப்ஸ் நிக்கிறதும், கார்கோஸ் இறங்குறதும் பார்த்துட்டுருக்குறோம். அப்படியே அந்த ஹார்பர பார்த்துட்டு அடுத்த கேவ நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த படி இறங்கி தான் நம்ம போ வேண்டியிருக்கு அந்த கேவுக்கு. மற்ற கேவுகள் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு. ஆனா இந்த கேவ் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. இந்த கேவுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து தான் போ வேண்டியிருக்கு. நாம இந்த கேவுக்கு போற வழியிலே நெறைய ஃபேமிலிஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்படியே பார்க்கலாம். இதுதான் கடைசி கேவ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ மேல நெறைய பேர் இருந்து பார்த்துட்ருக்காங்க. அங்க கேவ்ஸ் ஓப்பனா இருக்கான்னு தெரியல. இதுதான் அந்த கேவ். இந்த கேவ் உள்ளாடி ரொம்பவே சிதிலமாயிருக்கு. அதனாலேயே இது வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. உள்ளாடி நம்ம போய் பார்க்க முடியல. அப்படியே நம்ம அந்த எலிஃபென்டா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் போட்ல வந்துட்டுருக்கோம். வரும்போதே இந்த தாஜ் ஹோட்டல், இந்தியா கேட், ஒபராய் ஹோட்டல் எல்லாமே ஒரே நேரத்தில பார்க்குற அந்த வாய்ப்பு கிடைக்குது. கடல்ல இருந்து அத பார்க்கும்போது அது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதுலயும் அந்த வியூ எல்லாமே சன்செட் டைம்ல அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ரொம்பவே நல்ல ஒரு ட்ரிப்பா இருந்துச்சு. நீங்களும் ஃபேமிலியா வந்தீங்கன்னா, அந்த மும்பை வந்தீங்கன்னா எலிஃபென்டா கேவ்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸா இருக்கு. இந்தியா கேட் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.